ஹாய் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க நம்ம பைமோட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மேலும் பைமோட் வெப்சைட்டை போய் பார்த்தும் நீங்கள் உபயோகிச்சுக்கலாம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஏற்காடு. இது ஒரு தமிழகத்தின் பகுதி. அதை பற்றி பார்ப்போம். ஏற்காடு என்பது தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள கோடை வாழிட நகரமாகும். இது கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் உள்ள சேர்வராயன் மலைத்தொடரில் அமைந்துள்ளது. ஏற்காடு வட்டத்தில் அமைந்த ஏற்காடு கடல் மட்டத்திலிருந்து 5326 அடி உயரத்தில் உள்ளது. இதை ஏழைகளின் ஊட்டி என்றும் அழைப்பார்கள். ஏரிக்காடு என்பதே ஏற்காடு என்று மருவிவிட்டது. இது சேலத்திலிருந்து 36 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சேலத்திலிருந்து ஏற்காடு செல்லும் மலைப்பாதையில் 20 கொண்டை ஊசி வளைவுகள் உள்ளன. 19ஆம் நூற்றாண்டில் சேலத்தில் தங்கியிருந்த ஆங்கிலேயர்கள் ஏற்காட்டை கண்டறிந்தார்கள். சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் காக்பர்ன் இங்கு காப்பி செடி, ஆப்பிள் போன்ற பல வகைகளை அறிமுகப்படுத்தினார். ஏழைகளின் ஊட்டி என்றழைக்கப்படும் ஏற்காடு நடுத்தர வர்த்தக மக்களுக்கு ஒரு சொர்க்கமாகும். மரங்களின் நிழலும் தென்றலின் சுகமும் வெயிலின் தாக்கத்தையும் மறைத்துவிடும் சூழல் கொண்ட ஏற்காட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. சுமார் 383 சதுர கிலோமீட்டர் கொண்ட ஏற்காடு இயற்கை எழில் மிகுந்து குன்றும் அதையொட்டி அமைந்துள்ள ஏரி சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுக்கும் வகையில் உள்ளது. மேலும் இங்கு சிறுவர்கள் விளையாடி மகிழ பூங்காக்களும் இடம்பெற்றுள்ளன. இங்குள்ள கிள்ளியூர் அருவியில் குளித்து மகிழலாம். ஏற்காடு ஏரி நிரம்பினால் இந்த அருவியில் தண்ணீர் கொட்டும். கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 5342 அடி உயரத்தில் உள்ள மலைக்கோவில் மிகவும் பழமையான புகழ்பெற்ற கோயிலாகும். இங்குள்ள பக்கோடா முனை எனுமிடத்திலிருந்து பார்த்தால் கீழுள்ள பகுதி மிக அழகாக காட்சியளிக்கிறது. மிக குறைந்த செலவில் பயணம் மேற்கொண்டு நிறைந்த மகிழ்ச்சியை பெறலாம் என்பது சுற்றுலா பயணிகளின் எண்ணம். காலநிலை: குளிர்காலம் செப்டம்பர் மாதம் தொடங்கி ஜனவரி மாதங்களில் முடிவுக்கு வரும். குளிர்காலத்தில் மலைகள் மூடு பனி படர்ந்திருக்கும். குளிர்காலத்தில் வெப்பநிலை 12 செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் மற்றும் கோடை காலத்தில் 16 டிகிரி செல்சியஸ் முதல் 30 டிகிரி செல்சியஸ் இருக்கும். சராசரி மழை அளவு 1500 to 2000 மில்லிமீட்டர் ஆகும். விவசாயம்: முக்கிய வருமான ஆதாரமாக காப்பி செடி தோட்டங்கள் உள்ளன. 1820ஆம் ஆண்டு திரு எம்.டி. காக்பர்ன் என்பவரால் காஃபி செடி ஆப்பிரிக்காவில் இருந்து கொண்டு வரப்பட்டு கிராஞ்ச் எஸ்டேட்டில் நடவு செய்யப்பட்டது. பலா, நட்சத்திர ஆப்பிள், அத்தி, நீர் ஆப்பிள், பேரி, வாழை, ஆரஞ்சு, கொய்யா, கருப்பு மிளகு, ஏலக்காய் போன்றவை ஏற்காட்டில் விளைகின்றன. சந்தனம், தேக்கு மற்றும் சில்வர் ஓக் ஏராளமாக உள்ளன. சுற்றுலா: ஏற்காடு ஐரோப்பியர்களின் கோடைகால மலை வாழிடங்களில் ஒன்றாக 1862ஆம் ஆண்டின் ஆங்கிலேயர்கள் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டது. இராணுவ அதிகாரியாக இருந்த டவுக்ஸ் ஹாமில்டன் சென்னை மாகாண அரசிடம் பரிந்துரைத்தார். அப்பரிந்துரையில் ஐரோப்பியர்களின் வருகையால் ஏற்காடு என்ற மலை வாழிடம் கோடை வாழிடமாக வளர்ந்துள்ளதை விளக்கியிருந்தார். 1863ஆம் ஆண்டு சேர்வராயன் மலை பகுதியில் இருந்த 80 சுற்றுலா இடங்களை ஆங்கிலேய அரசு வெளியிட்டது. இந்த அறிவிப்பால் உலகின் பல நாடுகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் ஏற்காட்டிற்கு அதிகமாக வரத் தொடங்கினர். ஏற்காட்டில் சுற்றி பார்க்கும் இடங்கள்: ஏற்காடு ஏரி, லேடி சீட், கிள்ளியூர் அருவி, பகோடா பாயிண்ட், சேர்வராயன் கோயில், கரடியூர் காட்சிமுனை, அருள்மிகு லலிதா திரிபுர சுந்தரி அம்மன் கோயில், நல்லூர் அருவி என்பவை முக்கிய தலங்களாகும். ஏற்காட்டின் மக்கள் தொகை: 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 40,000 பேர் வாழ்கின்றார்கள். பழங்குடியின மக்கள் 24,000 பேர் வாழ்கின்றார்கள். மக்கள் தொகையில் பெரும்பான்மையினர் பழங்குடி மக்களே.
ஏற்காட்டிற்கு போக்குவரத்து வசதி. சேலத்தில் இருந்து 36 கிலோமீட்டர் ஏற்காடு உள்ளது. சேலத்தில் இருந்து நாள் முழுவதும் ஏற்காட்டிற்கு பேருந்து வசதி உள்ளது. சேலத்தில் இருந்து ஏற்காடு செல்ல 2 சாலைகள் உள்ளன. சேலம் கோரிமேடு அடிவாரம் ஏற்காடு 36 கிலோமீட்டர். சேலம் அயோத்திப்பட்டினம் குப்பனூர் கொட்டிச்சேடி ஏற்காடு 46 கிலோமீட்டர். இதுவே ஏற்காட்டின் வரலாறு மற்றும் செய்தியாகும்.